ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ. இது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிஃபோர் ஓவுலேஷன், ஆஃப்டர் ஓவுலேஷன் அப்படின்னு 2 விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா பிஃபோர் ஓவுலேஷனும் முக்கியம், ஆஃப்டர் ஓவுலேஷனும் முக்கியம். ஆனாலும் நமக்கு ஓவுலேஷன் டைமில் ஒருவேளை நம்ம கவனமாக இருந்து நமக்கு நல்லபடியாக கருத்தரிச்சதுக்கப்புறம் அந்த கரு நல்லபடியாக காப்பாற்றி அது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஆஃப்டர் ஓவுலேஷன் டைமில் நம்ம இன்னுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்படி கவனமாக இருக்கும்போது நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது, என்ன மாதிரி உணவுகளை நம்ம மறந்தும் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைன்னா இப்போ கரெக்டாக உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்து முடிஞ்ச டைம், நீங்கள் நெக்ஸ்ட் பீரியட் டைம் எப்போ வரும், என்ன ஆக போகுது, பீரியட்ஸ் வருமா வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆஃப்டர் ஓவுலேஷன், அதாவது பார்த்திங்கன்னா 2 week வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வார கால வெயிட் பண்ணுற டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓவுலேஷன் முடிஞ்ச பிறகு நமக்கு இந்த மந்த் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த 2 வாரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆகணும். இந்த 2 வாரத்தில் நம்ம என்ன மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்தால் நமக்கு கரு நல்லபடியாக தங்கி நமக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிடணும். அதாவது ஒயிட் சுகர். இந்த ஒயிட் சுகரை ஆஃப்டர் ஓவுலேஷன் ரொம்ப எடுத்துக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒயிட் சுகருக்கு உங்கள் கருவை கலைக்கக்கூடிய சக்தி நிறைய இருக்குது. அதே மாதிரி உங்களோட எண்டோமெட்ரியத்தையும் குறைவாக ஆக்கக்கூடிய சக்தி இந்த ஒயிட் சுகருக்கு இருக்குது. இது நம்ம உடம்புக்கு எந்த விதத்துலேயுமே நல்லது செய்யவே செய்யாது. இது கெடுதல் தான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவுலேஷன் ரொம்ப அதிகமாக வெள்ளைச்சக்கரை சார்ந்த உணவுகள், இப்போ வெள்ளைச்சக்கரைனா வெறும் பாலில் சீனி போட்டு குடிக்கிறத நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கேக் சாப்பிடலாம், இல்லை அதை வேறு ஃபார்மேட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கேக்கு, இல்லை ஒரு கடையில் போய் ஒரு ஜூஸ் குடிக்கிறது. நீங்கள் கடையில் போய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் கம்பல்சரி ஒயிட் சுகர் தான் போட்டு தருவாங்க. ஸோ கடையில் போய் ஜூஸ் குடிக்கிறது, இல்லைன்னா பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது ஃப்ரூட்டி, பவன்டோ அந்த மாதிரியான கூல்ட்ரிங்க் பெவரேஜஸ் வாங்கி குடிக்கிறது. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு சராசரியாக எடுத்துக்க வேண்டிய அளவை விட அதிகமான அளவு வெள்ளைச்சக்கரை இருக்குது, அதாவது சுகர் கண்டென்ட் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம புரிஞ்சு ஆஃப்டர் ஓவுலேஷன் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக திடீர்னு சில பேர் கேட்பாங்க, அக்கா எனக்கு நேற்று தான் ஓவுலேஷன் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி தெரியாமல் ஒரே ஒரு ஸ்வீட், ஒரு மைசூர் பாக் சாப்பிட்டுட்டேன், இல்லை ஒரே ஒரு லட்டு சாப்பிட்டுட்டேன், அதனால் ஏதாவது பிரச்சனையா, இல்லைன்னா ஓவுலேஷனுக்கு அப்புறமா சுத்தமாக ஸ்வீட்டே தொடக்கூடாதா, என்னால் ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த அளவுக்கு பயப்படணும், நேற்று தான் ஓவுலேஷன் முடிஞ்சிருக்கு நான் இன்றைக்கி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு பயப்படணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதே மாதிரி அந்த ஒரு லட்டில் பாதி இல்லை ஒரு லட்டு சாப்பிட்றதுனால பெரிய பிரச்சனையா அப்படின்னாலும் கிடையாது. பட் ஆனால் அதுவே அளவுக்கு மீறும்போது அன்றைக்கே நீங்கள் ஒரு லட்டும் சாப்பிட்டு அதே மாதிரி நிறைய காஃபி டீயில் சுகர் போட்டு குடிச்சு இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணும்போது அது அதிகமாக தெரியும். மற்றபடி நீங்கள் அன்றைக்கி அந்த ஒரு லட்டு தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பெருசாக எந்த வரப்போகிறது கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக புளிப்பு சார்ந்த உணவுகள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சில பேர் வீட்டிலலாம் அடிக்கடி புளிக்குழம்பே தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, புளி மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கக்கூடாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புளிக்கு நம்ம உடம்புல இருக்கிற ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை குறைக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் நமக்கு குறைஞ்சாவே நமக்கு குழந்தை ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கான சான்சஸ் கம்மியாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப புளிப்பு உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் புளிக்குழம்பு வச்சு சாப்பிடலாம், ரசம் வச்சு சாப்பிடலாம். மற்ற நாள் ஃபுல்லாகவே பருப்பு, சாம்பார் அந்த மாதிரியான கார்போஹைட்ரேட் குறைஞ்ச புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 3ஆவதாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஹீட், அதாவது ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு சிக்கன் சாப்பிட்டா உடம்பு சூடாயிரும்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு நண்டு சாப்பிட்டா உடம்பு சூடாயிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன மாதிரியான உணவுகள் வந்து உங்கள் உடம்புல பாடி ஹீட்டை அதிகப்படுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவுகளை எடுக்கணும். ஏன்னா ஆஃப்டர் ஓவுலேஷன் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை, ஸ்லோ டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், கடையில் போய் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், அதாவது கண்ட எண்ணெயில் செஞ்ச ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். இதுக்கு வந்து எப்படின்னா எக்ஸ்கியூஸே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போய் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது, இல்லைனா வந்து வேறு ஏதாவது சிக்கன் பொரிச்ச எதை சாப்பிட்றது, அந்த மாதிரி எல்லாமே செய்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி ஃபுட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் மசாலாக்கள், அப்புறமா சாஸ் ஐட்டங்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கருவை வந்து பாதிக்கக்கூடிய சக்தி வந்து இருக்கிறதுனால அந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடக்கூடாத ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம், அன்னாசி, மாம்பழம், பலாப்பழம், இந்த மாதிரியான பழங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ப்பப்பையை தூண்டி பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கான சக்தி வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பழங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முளை கட்டின பயிர் வகைகளை ரொம்ப நாள் கழித்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் செஞ்ச உடனே நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அது பெஸ்ட்டு. இல்லை 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லை வெளியில் வச்சு அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதனால கரு தங்காமல் போக வாய்ப்பு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாத 3வது முக்கியமான பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பால், அதாவது பாய்ஸ்சரைஸ் பண்ணாத பால், அந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வெளியில் போய் ஜூஸ் ஷாப்பில் மில்க் ஷேக்கோ இல்லை நார்மலாக ஒரு மில்க்கு கலந்த ஒரு ஜூஸை குடிக்கும்போது அவங்க வந்து அந்த பால் பாக்கெட்டை அப்படியே கட் பண்ணி அப்படியே பச்சையாக ஊற்றி அவங்க வந்து உங்களுக்கு ஜூஸ் அடித்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்ற உணவுகளை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அதுலேயும் வந்து அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப்டர் ஓவுலேஷன் எடுத்துக்கக்கூடாத உணவு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு கருஞ்சீரகம் எடுத்துப்பீங்க. அதே மாதிரி சில பேர் வந்து பாடி கூலிங்க்கு, இந்த மாதிரி பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு, பிசிஓடி ப்ராப்ளம்க்குனா வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா, அதாவது சோற்று கற்றாழை வந்து எடுத்துப்பீங்க. இது ரெண்டுமே வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஓவுலேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களோட கருவை தங்க விடாமல் பண்ணிடும். ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து ஆஃப்டர் ஓவுலேஷன் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கரு தங்கி பீரியட்ஸ் வந்து வராமல் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.